காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. நானும் டாக்டர் மாதிரி தான் இருக்கேன். எஸ் டாக்டர். ஐயோ, டாக்டர் அம்மா, டாக்டர், வவுத்த வலிக்குது டாக்டர். பயிரெல்லாம் கடமுடான்னு இருக்குது. வாய்வு தொல்லையான்னு தெரியல. ஏதாவது மாத்திரை மருந்து இருந்தா எழுதி கூட. பாட்டி நான் டாக்டர் இல்ல, என் வீட்டுக்காரர் தான் டாக்டர். இப்ப வந்துருவாரு. ஆமா ஆமா, வயித்த வலிதான். இந்த பக்கமா வலிக்குது. பாட்டி நான் சொல்றது புரியலையா? நான் டாக்டர் இல்ல. நான் டாக்டர் இல்ல. அத வச்சு பார்க்கணுமா? ஐயோ, எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. பாட்டி நான் சொல்றது கேக்குதா? நானு டாக்டர் இல்ல. டாக்டர் இப்ப வந்துருவாரு. ஆமாமா, வந்து போகுதுமா வலி. ஐயோ, ஒரே இடத்துல வலிக்கல. இங்க வலிச்சுதா, இப்ப இங்க வலிக்குது. நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்காங்க. ஏய் வாங்கடி. ஐயோ, எல்லாருக்கும் கண்ணு வலியா? ஏன் எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்கீங்க? கண்ணு வலி எல்லாம் இல்ல டாக்டர் அம்மா. நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஏரியாவுல இருக்கோம். எங்க மருமக 3 பேரும் புருஷன் பேர குழந்தைங்களோட சினிமா பீச்னு கிளம்பி போயிட்டாங்க. எங்களை யாரும் கூப்பிடவே இல்ல. அதான் நாங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஃபுல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டோம். ஆத்தாடி, நீங்க 3 பேரும் பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்கே. இந்த கண்ணாடிலாம் அங்க வாங்குதானா? ஆமாமா, நல்லா இருக்கா டாக்டர்? சூப்பரா இருக்கு. ஆனா இங்க எதுக்கு வந்தீங்க? இவங்க ஏதோ வயிறு சரியில்லைன்னு சொல்றாங்க. அவளுக்கு மட்டும் இல்ல, எங்க 3 பேருக்குமே வயிறு சரியில்லை. 3 பேருக்குமா? ஆமா டாக்டர்மா. 3 பேருக்கும் ஒண்ணு எப்படி வயிறு சரியில்லாம போகும்? அப்படி என்னதான் சாப்பிட்டீங்க? நிறைய சாப்பிட்டோம் டாக்டர். காலையில சிக்கன் லாலிபாப்பு, மத்தியானம் சிக்கன் பர்கரு, அப்புறம் 4 வாழைக்காய் பஜ்ஜி, 2 மிளகாய் பஜ்ஜி. ஏண்டி அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சொல்லாம விட்டுட்டா? ஓ, இதுல அது வேற ஐஸ்கிரீம்.
சரி. இவளுக்கு மட்டும் 2, நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ணுதான் கொடுத்தாங்க. ம். உங்களுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும்? சிக்கன் லாலிபாப்பு, பர்கரு, வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடுற வயசா? இதுல ஐஸ்கிரீம் வேற. அப்புறம் வயிறு வலிக்காம என்ன பண்ணுமா? இந்த மிஷின் எல்லாம் வச்சு பார்க்காம வந்ததுல இருந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிய. நீ பேசுறது ஒண்ணுமே புரியல. ஐயோ அம்மா, நான் டாக்டர் இல்ல. ஆ, இதுகிட்ட சொன்ன பாரு. அம்மா, இவங்க கிட்ட சொன்னா காது கேட்கல. டாக்டர் வந்துருவாரு. என்ன சொல்லுது டாக்டர்? என்னம்மா நீங்க டாக்டர் மாதிரி வெள்ளை கலரு கவுன் எல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த மிஷின் எல்லாம் டேபிள்ல அடுக்கிருக்கு. ஒன்னும் புரியாத மாதிரி சீட்ல கிறுக்கி எல்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க தாம்மா டாக்டரு. ஐயோ. நீங்க எப்படியும் நம்ப போறதில்ல. சரி, நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன். உங்க வயசுக்கு அதிகமா காரம் இல்லாம, அதிகமா எண்ணெய் இல்லாம தான் சாப்பிடணும். நீங்க என்னடானா உங்க மருமகெல்லாம் வெளியில கிளம்புனதும் ஜாலியா ஒரே நாள்ல மொத்தமா எல்லா பலகாரத்தையும் உள்ள தள்ளிருக்கீங்க. ம். பாவம், உங்க வயிறு 60-70 வருஷமா ரொம்ப உழைச்சிருக்கோம்ல. ஒரே நாள்ல இவ்ளோ வேலை கொடுத்தீங்கன்னா அது எப்படி தாங்கும்? அதனால இனிமே வாரத்துக்கு ஒரு பஜ்ஜி தான் சாப்பிடணும். அப்ப சிக்கன் லாலிபாப்பு? அது மாசத்துக்கு ஒரு தடவை தான். ஐயோ, ம். சரி, வெளியில வெயிட் பண்ணுங்க. இன்னொருத்தர் வந்து பாப்பாரு. வாடி. வரமா? ம். ஒரு வாட்டி தானா? ஆமா. ம். வா. டாக்டர் அம்மா, உங்களுக்கு என்னங்க வேணும்? பாரதி மாமா, ஏய் உட்காரு உட்காரு உட்காரு, பரவாயில்ல. இத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க, அப்படியே எனக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டீங்களா? அது வந்து ஆ, அது பாட்டிங்க என்ன டாக்டர்னு நினைச்சிட்டாங்க மாமா. நான் என்ன சொன்னாலும் விடவே இல்ல. 3 பேரும் சேர்ந்து காலையில இருந்து பார்த்தேன் பார்த்தேன். பாட்டிங்க 3 பேரும் சேர்ந்து செம்ம ஜாலி பண்ணிட்டாங்கல்ல. ம், இந்த வயசுல எப்படிலாம் ஊர் சுத்திட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தியா? அதுவும் அந்த கூலிங் கிளாஸ பாத்தியா நீ? அப்படிதான் மாமா இருக்கணும். ஜாலியா சந்தோஷமா. இந்த வயசுல கூட ஊர் சுத்தலனா வேற எப்பதான் சுத்துவாங்க? கரெக்ட் தான் கண்ணம்மா. நம்மளும் இந்த மாதிரி தான் வாழ்க்கை முழுக்க ஹாப்பியா சுத்திட்டே இருக்கணும். போதும் போதும், ம். விட்டா அப்படியே ட்ரீமுக்கு போயிடுவீங்களே. டைம் ஆயிடுச்சு, முதல்ல சாப்பிடுங்க. ம். ம். எவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸ் இது! எனக்கு மட்டும் தானா என்ன? என்ன கண்ணம்மா அது? ஹோட்டல் வாசல்ல போர்டு போடுவாங்கல்ல, இன்றைய ஸ்பெஷல்னு. அந்த மாதிரி இன்னைக்கு உன் கைப்பக்குவத்துல இன்றைய ஸ்பெஷல் என்ன? உங்களுக்கு பிடிச்ச வஞ்சர மீன் வறுவல், ம், மிளகு ரசம், போதும் போதும். அப்புறம் வழக்கம் போல சாம்பார், கூட்டு, மோர். ம், ஓகே ஓகே. ஏய், நீயும் சாப்பிடலாம்ல? நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம் தான் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதும் நான் சாப்பிடுறேன். ஓ, அந்த மாதிரி ஃபீமேல் சென்டிமெண்ட். ம். ஓகே ஓகே ஓகே.
என் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சா? கண்ணுமா, நீ கொண்டு வந்த வஞ்சிர மீனை பார்த்ததுமே உன் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. போங்க மாமா, சொல்லுங்க போயிடுச்சா இல்லையா? கண்ணுமா, உன் மேல இருந்த கோவம் எல்லாம் அடுத்த நிமிஷமே இடம் தெரியாம போயிடுச்சு. வீட்ல என்ன நீங்க திட்டினீங்களா? உங்களை ரொம்ப மூட் அப்செட் பண்ணிட்டோன்னு ரொம்ப வருத்தமா போச்சு மாமா. மனசே சரியில்லை. அதே நினைச்சிட்டு இருந்தா நீங்க வேலை பார்க்க முடியாதுல்ல. அதான் மனசு கேட்காம ஓடி வந்துட்டேன். வந்து நீ ஒரு டாக்டர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா? ஐயோ மாமா, இந்த பாட்டி காது வேற கேட்கல. நான் ஒண்ணு சொன்னா அந்த பாட்டி ஒண்ணு சொல்லுது. டெய்லி இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்கல்ல, எப்படி மாமா சமாளிக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த ஜாப் கண்ணுமா. போக போக அப்படியே பழகிடும். ம். என்னங்க மாமா, இன்னொரு மீன் சாப்பிடுங்க. ம். உங்களுக்கு தான் மீன்னா ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு நீனா கூட தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக என்ன கடிச்சு சாப்பிட முடியுமா? யார் சொன்னது? நீ வேணா பாரு, ஒரு நாள் உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிட தான் போறேன். ஐயோ மாமா, இது ஹாஸ்பிட்டல். பேசாம சாப்பிடுங்க. எவ்வளவு குழந்தை மனசோட இருக்க கண்ணம்மா. ஆனா என்னால நீ தேவையில்லாம வீண் பழி சுமக்கிற. சாரி கண்ணம்மா, உன்கிட்ட இந்த உண்மையை எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. மாமா, சாப்பிடும் போது யோசனை எல்லாம் சாப்பாட்டுல தான் இருக்கணும், இல்லனா சாப்பிடுறது வயித்துல ஒட்டாது. உங்க டாக்டர் படிப்புல இதெல்லாம் சொல்லி தரல? அன்னைக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப நான் லீவு. ரொம்ப பழைய ஜோக்கு. ஒழுங்கா இலைய பார்த்து நல்லா அள்ளி சாப்பிடுங்க. இப்படி குழந்தை மாதிரி சாப்பிடாதீங்க. ஏன் கண்ணுமா, நான் உனக்கு குழந்தை மாதிரி இல்லையா? மாமா, சாப்பிடும் போது இவ்வளவு பேசுனீங்கன்னா வாய் பேசுமா இல்ல சாப்பிடுற வேலையை பாக்குமா? முதல்ல சாப்பிட்டு முடிங்க. அது வரைக்கும் நான் உங்க கூட பேச போறதே இல்ல. கண்ணம்மா, கண்ணம்மா. சரி ஓகே, நீ பேச வேணாம். ஆனா நான் உன் கண்ணோட பேசிக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனைன்ற உண்மை உனக்கு தெரிய வந்ததுன்னா நீ அதை தாங்க மாட்ட கண்ணம்மா. மாமா, இதுக்கு நீங்க பேசாம பேசிடலாம். பேசாம இப்படி பேசுறதான்? அட மாமா, இப்படி மீன் மொய்க்கிற மாதிரி கண்ணால மொய்க்கிறதுக்கு பதிலா வாய் திறந்து பேசிடலாம். எப்படி உன் வாயிலே சொல்ல வச்சேன் பாத்தியா? ஐயோ, சாப்பிடுங்க. அகிலன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்கிட்ட நீங்கள் எப்பவும் வெறுப்போடவே நடந்துக்கிறீங்க. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. ஒரே மன உளைச்சலாக இருக்கு. நான் ஏதாவது தப்பான முடிவெடுத்து அது இந்த குடும்பத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். அகிலன், என்ன மன்னிச்சிடுங்க. அத்தை, மாமா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. படிக்கு உங்கள் அஞ்சலி அகிலன்.
இதுக்கு அவன் என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்ப்போம். எங்க அஞ்சலியை காணோம்? எங்க போயிருப்பா? அகிலன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க என்கிட்ட எப்பவும் வெறுப்போட தான் நடந்துக்கிறீங்க. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. ஒரே மன உளைச்சலா இருக்கு. நான் ஏதாவது தப்பான முடிவெடுத்து அது இந்த குடும்பத்தை பாதிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வீட்டை விட்டு போறேன். அகிலன், என்னை மன்னிச்சிருங்க. அத்தை, மாமா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இப்படிக்கு உங்கள் அஞ்சலி அகிலன். ஓடி போயிட்டா. மச்சான், நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன்டா. எதுக்கு சொல்லு பாப்போம்? டேய், திடீர்னு ஃபோன் பண்ணி நான் சந்தோஷமா இருக்கேன் கண்டுபிடின்னு சொன்னா என்னடா அர்த்தம்? சரி விடு, நான் சொல்றேன். என் பொண்டாட்டி ஓடி போயிட்டாடா. டேய் மச்சான், என்னடா சொல்ற? ஆமா மச்சான், என் பொண்டாட்டி அஞ்சலி இருக்கால, அவ என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாடா. டேய், சும்மா உளறாதடா. அவ ஏன்டா உன்னை விட்டு போறா? எங்கயாவது வெளில போயிருப்பா, வந்துருவா. இல்லடா, அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாடா. எஸ். லெட்டரா? என்னடா எழுதிருக்க அதுல? டேய், அது ரொம்ப கேவலமான லெட்டர்டா. எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியுமா அதுல? ச்சே. ஏய், என் பொண்டாட்டி ஓடி போனதுக்கு உனக்கு கண்டிப்பா பார்ட்டி தர மச்சி. உனக்கு மட்டும் இல்லடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் குடிக்கிறோம் கும்மால அடிக்கிறோம்டா. பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போனதுக்காக பார்ட்டி வைக்கிற முதல் ஹஸ்பண்ட் நீதான்டா. டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. ஊர்ல கல்யாணம் பண்ண நிறைய ஆம்பளைங்க அப்படிதான் மனசுக்குள்ள நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னும் இவ போய் தொலைலையேன்னு குடிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? ஏய், உனக்கு சந்தேகம் தான் நீ பார்ல போய் கேட்டு பாரு. அட போட. இதுல ஏன் அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? அஞ்சலி ஓடி போயிட்டாடா. செம்ம ஹாப்பியா இருக்கடா. டேய், அது என்னமோ சொல்லுவாங்களேடா. இரு இரு இரு. நாள்பட்ட தலைவலி. வருஷ கணக்குல நம்மள டார்ச்சர் பண்ற அந்த நாள்பட்ட தலைவலி திடீர்னு நம்மள விட்டு போயிடுச்சுன்னா மனசுக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். அந்த மாதிரி இருக்குடா எனக்கு. இத நம்ம கொண்டாடுறோம் மச்சி. குடிக்கிறோம், பார்ட்டி பண்றோம், விடிய விடிய குடிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். சரியா? ஓகேடா. அஞ்சலி தொலைஞ்சிட்டாடா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஜனகராஜ் சொன்னத இந்த தமிழ்நாட்டு புருஷங்களாம் 2 தலைமுறையா எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு இப்ப எனக்கு புரியுதுடா. ஒரு வாரம் ஊருக்கு போனதுக்கு அவ்வளவு சந்தோஷம்னா மொத்தமா ஓடி போயிட்டானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏய், சரிடா மச்சான், நைட்டு பார்ட்டிக்கு வந்துரு, பசங்களா கூட்டி வந்துரு. ஓகேவா? பை 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 பை. Bye.